வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில் சாந்தோம்ன்ற பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷத்துக்கு மேலே ஃப்ரீயாகவே ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 வேளை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா இட்லி, கிச்சடி இந்த மாதிரி விதவிதமான ஃபுட்டும், மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா சாதம், சாம்பார், ரசம், ஒரு பொரியல், கூட்டு இதெல்லாம் வச்சு ஃபுல் மீல்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்தோட பேர் அன்பின் பாதை அன்னச்சத்திரம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா மயிலாப்பூர் சாந்தம் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. வாங்க இந்த ட்ரஸ்ட்டை பற்றி அதோட ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். என்னோட பேர் கிளமெண்ட். அன்பின் பாதை அன்னச்சத்திரத்துடைய ஃபவுண்டர். இந்த அன்பின் பாதை அன்னச்சத்திரம் எங்கே இருக்குன்னா மயிலாப்பூரில் சாந்தம் சர்ச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அன்பின் பாதை அன்னச்சத்திரம் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது எதுக்காகனா ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிட வசதி. ஸோ உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக இந்த அன்னச்சத்திரம் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ காலையில் இட்லி, பொங்கல், தோசை, கிச்சடி அந்த மாதிரி ஐட்டங்களை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இது நம்ம ஃபுட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். மதியானம் லஞ்சு வந்து கரெக்டாக 1 மணிக்கு, 1 மணிலேருந்து 2-2:30 மணி வரைக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். வாரத்தில் 6 நாள் வந்து நம்ம அன்னச்சத்திரம் நம்ம இலவச உணவு கொடுத்துட்டு இருக்கோம். சண்டே மட்டும் லீவு. காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி, ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் பொங்கல், ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதோட நம்ம ஸ்வீட்டு, வடை யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அதை கொடுப்போம். மதியானம் லஞ்ச் வந்து மீல்ஸ் கொடுக்குறோம். ஒயிட் ரைஸு, சாம்பார், பொரியல், ஸ்வீட்டு, ஸோ அந்த மாதிரி. ஸோ லஞ்ச் வந்து ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு. இந்த அன்பின் பாதை அன்னச்சத்திரம் எப்போ நம்ம தொடங்கணும்னா 2 வருஷம் ஆகுது இது தொடங்கி. ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோம்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிட வசதி. ஸோ உணவு சேவையை அன்னச்சத்திரம் மூலியமாகவும், உடை சேவையை ஆடை தானம் அப்படின்ற மூலியமாகவும், இருப்பிட வசதியை வந்து நம்ம ரோட்டில் இருக்கிற ஆதரவற்ற மக்கள், வயசான தாத்தா பாட்டிகள் இலவச காப்பகங்களில் வந்து சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த உணவு சேவையை பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா டைமில் வந்து நாங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரோட்டில் ஆதரவற்ற மக்கள் எங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி போயிட்டு நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துல ஒரு அன்னச்சத்திரமாக நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம சாந்தோமில் இடம் கேட்டு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தனியாக டேபிள், சேரு, ஒருத்தருக்கும் தட்டு, கிளாஸ் கொடுத்து நம்ம ஒருத்தருக்கும் செப்பரேட்டாக நம்ம சாப்பாடு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம்னா யாருமே பசி இல்லாமல் இருக்கணும், பசி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுன்றதுக்காக நம்ம இந்த ஃபுட் சர்வீஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்குமே சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட திருமண நாட்கள், பிறந்த நாட்கள், அவங்க முன்னோர்களோட நினைவு நாட்கள் அந்த டைம்ல வந்து சில பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அவங்க கையில வந்து சாப்பாடு போடுவாங்க. இது வரைக்கும் நாங்கள் இதை ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ஓன் மணி ட்ரஸ்ட் மூலியமா தான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எங்களோட சேர்ந்து இந்த அன்னதான திட்டத்தில் நீங்க இணைஞ்சு மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பரை நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்க கையாலே நாங்கள் வந்து சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணி கொடுப்போம். நன்றி, வணக்கம்.